பாட்டி நீ இப்படி உட்காந்துருக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு இன்றைய பதிவு நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரானிய உளவுத்துறை அமைச்சரையும் கொன்றதாக இஸ்ரேல் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. ஈரான் பாதுகாப்புத்துறை தலைவர் அலி லரிஜானி மற்றும் மற்றொரு முக்கிய அதிகாரி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு எதிராக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மீது பழி தீர்ப்பதாக எச்சரித்த ஈரான் பதிலடியாக இஸ்ரேல் மீது கடுமையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றது. ஈரான் இஸ்லாமிய குடியரசு தொடர்பில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு புரிதல் இல்லை என்றும் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக அது வலுவான அரசியல் அமைப்பை கொண்டிருப்பதால் எந்த ஒரு தனிநபரிலும் தங்கியில்லை என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்தும் இருக்கின்றார். மூத்த அதிகாரிகளின் மரணங்கள் அரசுக்கு இடையூறை ஏற்படுத்தாது என்றும் அரசு தொடர்ச்சியாக இயங்கும் என்றும் அரக்சி செய்தி நிறுவனத்திற்கு நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கொத்து குண்டுகளை சுமந்த ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரை கடுமையாக தாக்கியிருக்கின்றது. லரிஜானியின் படுகொலைக்கான பதில் தாக்குதல் என்று இதனை ஈரான் அரசு தொலைக்காட்சிக்கு தெரிவித்திருந்தது. ஈரான் புரட்சி காவல் படையின் பேச்சாளர் ஒருவர் அந்த நாட்டு அரச ஊடகத்தில் விடுத்த அறிவிப்பில் பல குண்டுகளை சுமக்கக்கூடிய மற்றும் கதிர் ஏவுகணைகள் உட்பட ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல்களில் டெல் அவிவ் நகரின் சனநெரிசல் மிக்க பகுதியில் 2 கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இங்கு முக்கிய இராணுவ நிலைகளும் உள்ளது. இதன் மூலம் இந்த போரில் இஸ்ரேலில் கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கை 14ஆக அதிகரித்திருந்தது. ஈரான் தொடர்ச்சியாக கொத்து குண்டுகளை பயன்படுத்துவதாக இஸ்ரேல் குறிப்பிட்டிருந்தது. இவ்வாறான குண்டுகள் நடுவானில் சிறு குண்டுகளாக பரவி செல்வதால் அவற்றை இடைமறிப்பது கடினம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு டெல் அவிவில் இடம்பெற்ற இந்த குண்டுமழையால் பலருக்கும் காயம் ஏற்பட்டிருந்ததோடு ரயில் நிலையம் உட்பட கடுமையான பொருள் சேதங்களும் காரணமாகி இருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கின்றன. இஸ்ரேலின் வான் தாக்குதல்களில் கடந்த செவ்வாயன்று படுகொலை செய்யப்பட்ட லரிஜானி மற்றும் பைஜி துணைப்படை தளபதியின் இறுதிக்கிரியை நேற்றைய தினம் இடம்பெற்றும் இருந்தது. இந்த நிலையில் ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வான் தாக்குதல்கள் நேற்றும் இடம்பெற்றிருந்ததோடு நாட்டின் பல இடங்களிலும் உயிரிழப்புகள் பதிவாகியும் இருந்தன. தெற்கு ஈரானின் லரஸ்தானின் இருக்கின்ற நீதித்துறை வளாகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஒன்றில் பொதுமக்கள் கொல்லப்பட்டு பலரும் காயமடைந்திருப்பதாக அந்த நாட்டு நீதித்துறையின் மீசான் செய்தி நிறுவனம் ஒன்று குறிப்பிட்டிருந்தது. மேற்கு ஈரானில் மேலும் பல இடங்களில் தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பதோடு டொரும் நகரின் சனநெரிசல் மிக்க பகுதியொன்றில் இடம்பெற்ற தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டு 56 பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள். செகேனி பிராந்தியத்தின் தொலைதூர பகுதியில் இடம்பெற்ற மற்றொரு தாக்குதலில் 4 கொல்லப்பட்டதாக குறிப்பிட்டதொரு செய்தி நிறுவனம் தெரிவித்திருந்தது. இதனிடையே ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் காதிப்பை படுகொலை செய்ததாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் நேற்றைய தினம் அறிவித்திருந்தார். ஈரான் தரப்பில் இது தொடர்பில் உடன் எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை. இஸ்ரேலின் இந்த அறிவிப்பு உறுதி செய்யப்படும் பட்சத்தில் கடந்த 2 நாட்களுக்கு ஈரானின் 3வது முக்கிய தலைவரின் படுகொலையாக இது அமையும். இஸ்ரேலின் மொசாட் உளவு பிரிவுடன் தொடர்பு பட்டவர்களை சுற்றி வளைக்கும் நடவடிக்கையை ஈரான் தீவிரப்படுத்தி இருப்பதோடு இவ்வாறு கூட்டுச் சேர்ந்ததாக குற்றம் சாட்டப்படும் ஒருவர் மீது மரண தண்டனை நிறைவேற்றியதாக ஈரான் நிர்வாகம் கூறியிருந்தது. ஈரான் ஏவுகணை தளம் மீது பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்ததால் இந்த தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்கா தெரிவித்தும் இருக்கின்றது. சர்வதேச எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% பங்கு வகிக்கும் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் முடக்கியிருக்கும் நிலையில் அதனை திறப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ கூட்டணி மற்றும் உலக நாடுகளிடம் உதவி கோரியும் இருக்கின்றார். இந்த நிலையில் ஹார்முஸ் நீரிணைக்கு அருகே அமைந்திருக்கின்ற ஈரானின் ஏவுகணை தளங்கள்
2200 கிலோ எடையுள்ள பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி ஈரானின் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை தகர்த்ததாக அமெரிக்க ராணுவ மத்திய கட்டளையகம் குறிப்பிட்டிருந்தது. பங்கர் பஸ்டர் குண்டுகள் பூமிக்கடியில் 20.7 அடி ஆழம் முதல் 200 அடி ஆழம் வரை துளைத்து சென்று பின்னரே வெடிக்கும். ஈரானுக்கு எதிராக இவ்வாறான குண்டு ஒன்றை அமெரிக்கா வீசியிருப்பது இது இரண்டாவது முறையாகும். கடந்த ஆண்டு ஜூனில் இஸ்ரேல் ஈரானிடையே நீடித்த 12 நாள் போரின் போதும் அமெரிக்கா ஈரான் நிலை மீது இந்த பங்கர் பஸ்டர் குண்டை வீசியிருந்தது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் உயர்மட்ட தலைவரின் படுகொலையுடன் வெடித்த இந்த போரில் ஈரான் பிராந்திய நாடுகள் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஐக்கிய அரபு ராச்சியம், கட்டாரில் நேற்று ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமானங்கள் இடைமறிக்கப்பட்டன. இந்த நிலையில் சவுதி அரேபியா, அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகளின் அவசர கூட்டம் ஒன்றை நேற்று நடத்தியமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. லெபனானிலும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கும் இஸ்ரேல் தலைநகர் பெய்ரூட்டின் மையப்பகுதியில் இருக்கும் கட்டடம் ஒன்றை தாக்கியதாக லெபனான் தேசிய செய்தி நிறுவனம் ஒன்று குறிப்பிட்டிருந்தது. இந்த தாக்குதலில் குறைந்தது 6 பேர் கொல்லப்பட்டதாக அந்த நாட்டு சுகாதார அமைச்சு கூறியும் இருக்கின்றது. லெபனான் தலைநகர் தொடக்கம் நாட்டின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதி வரை பரவிய இஸ்ரேலின் தாக்குதல்களில் நேற்று 20க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டதாக சுகாதார அமைச்சு கூறியிருந்தது. இதில் பெய்ரூட்டில் இருக்கும் 15 மாடி கட்டடமே நேற்று தாக்குதலுக்கு இலக்கானது. இதனால் அந்த கட்டடமும் முற்றாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. இங்கு ஹிஸ்புல்லா அமைப்பு பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியும் இருக்கின்றது. ஹிஸ்புல்லா அமைப்புடன் தொடர்புபட்ட அல்மனார் தொலைக்காட்சியின் அரசியல் நிகழ்ச்சி பிரிவின் பணிப்பாளர் மற்றும் அவரது மனைவியும் மத்திய பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அது தெரிவித்தும் இருந்தது. தெற்கு லெபனானில் மட்டுப்படுத்தப்பட்ட தரைவழி நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிடும் இஸ்ரேல் ராணுவம் சைஹானி நதி மற்றும் டைரே பகுதிக்கு அருகே இருக்கும் 4 சிறு நகரங்களைச் சேர்ந்த குடியிருப்பாளர்களை வெளியேறும்படி உத்தரவிட்டுள்ளது. அவர்களை வடக்கை நோக்கி உடன் வெளியேறும்படி எச்சரித்தும் இருந்தது. கிழக்கு லெபனானின் பக்கா பள்ளத்தாக்கில் சல்மார் நகரில் இருக்கின்ற 4 வீடுகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 4 கொல்லப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறியிருக்கின்றன. லெபனானின் இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தும் உக்கிர தாக்குதல்களில் குறைந்தது 912 பேர் கொல்லப்பட்டிருப்பதோடு இவர்களில் 111 சிறுவர்களும் அடங்குவதாக லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்தும் இருக்கின்றது. மேலும் 2200க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளார்கள் என்றும் இதனால் 2 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் தமது வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கும் நிலையில் இஸ்ரேல் குடியிருப்பு கட்டடங்கள் மற்றும் சிவில் உட்கட்டமைப்புகள் மீது நடத்தி வரும் தாக்குதல்கள் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் போர் குற்றங்களாக அமையக்கூடும் என்று ஐக்கிய நாடுகள் நிறுவனம் எச்சரித்தும் இருக்கின்றது. இப்படி இருக்க நாட்டில் இனியும் என்னெல்லாம் நடக்கப் போன்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.